ஆண்டவர் நல்லவர். இந்த நாளும் கூட அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். The book of Acts chapter 2, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலிருந்து 47ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 42 முதல் 47 வரைக்கும். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த நாட்களில் எழுப்புதலை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். எழுப்புதல் நமக்குள்ளாக வர வேண்டும். தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில எழுப்புதல் வர வேண்டும். குடும்பத்தில் எழுப்புதல் உண்டாக வேண்டும். சபையில எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து அதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அந்த எழுப்புதலின் கிரியையை ஆண்டவர் தான் நமக்குள்ளாக கொண்டு வரணும். ஹல்லேலூயா. Revival is the work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய செயல்தான் இந்த எழுப்புதல். ஆண்டவர் மறுபடியும் நமக்குள்ளாக ஒரு ஜீவனை, உயிர்மீட்சியை ஆண்டவர் தருவாராக. ஹல்லேலூயா. முதல் வாரத்திலே பெத்தேலுக்கு திரும்புவோம் என்கிற அந்த காரியத்தை சிந்தித்தோம். எப்படி யாக்கோபு தன்னுடைய அந்த ஆதி நிலைமைக்கு, தேவனோடு உள்ள தொடர்புக்கு ஆண்டவர் அழைத்தாரோ அதே போல கர்த்தர் நம்மையும் அழைக்கிறார். போன வாரத்தில் நாம் யோசியாவின் நாட்களில் ஏற்பட்ட அந்த எழுப்புதலை குறித்து நாம் பார்த்தோம். எப்படி ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு டீனேஜராயிருந்த, வாலிபனாயிருந்த அந்த மனுஷன் கர்த்தரை தேட ஆரம்பித்த பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்த பொழுது எப்படி தேசத்தில் ஒரு தாக்கம் ஏற்பட்டது. அதே போல நமக்குள்ளாக வருகிற அந்த மாற்றமும் எழுப்புதலும் அந்த தேடுதலும் நிச்சயமாகவே சமுதாயத்திலும் மற்றவருடைய வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சபை, இது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது. ஆதி திருச்சபையினுடைய அடையாளங்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆதி திருச்சபை எப்படி இருந்தது? எழுப்புதல் என்று சொன்னால் அந்த ஆதி நிலைமைக்கு திரும்புவதுதான் எழுப்புதல். ஹல்லேலூயா. தேவன் வைத்திருக்கிற அந்த மாதிரிக்கு இதுதாங்க சபை, இப்படிதான் இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட காரியத்தை தான் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பேட்டர்னை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது அப்போஸ்தலர் நடபடிகளிலே கர்த்தர் கொடுத்த அந்த பேட்டர்ன், அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக சபையிலே காணப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. சபை என்பது வெறுமனே ஒரு கட்டடம் அல்ல. சபை என்பது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனங்களுடைய கூட்டம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வார்த்தையிலே நிறைத்திருக்கிற தேவ பிள்ளைகளுடைய சமூகம் தான் அது என்னது? திருச்சபை என்று நம்ம பார்க்கிறோம். இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42 முதல் 47ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கிற இந்த வசனத்திலே ஆதி திருச்சபை எப்படி இருந்தது, ஆதி திருச்சபை எப்படி செயல்பட்டது, அவர்களுக்குள்ளாக காணப்பட்ட அந்த குணாதிசயங்கள் என்ன என்பதை குறித்து நாம் இங்கே நம்ம பார்க்கிறோம். அந்த சபை எண்ணிக்கையில் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆரோக்கியத்திலே அது வளர்ந்த சபையாக இருந்தது. ஹல்லேலூயா. ஒரு ஆரோக்கியமுள்ள ஒரு சபை. நம்முடைய திருச்சபையும் ஒரு ஆரோக்கியமுள்ள சபையாக இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆகவே இந்த செய்தியின் தலைப்பு இன்றைக்கு அப்போஸ்தலர் 2 சபையாக மாறுவோம். எல்லாம் சொல்லுங்க. Let us become an Acts 2 church. அப்போஸ்தலர் 2 சபையாக மாறுவோம் என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஒரு 10 காரியத்தை நான் வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். இப்படிப்பட்ட சபையாக மாற வேண்டும். சபை என்று சொன்னால் பொதுவாக மாத்திரமல்ல, ஒவ்வொரு தனி நபரும் அந்த அதுக்குள்ளாக கடந்து வரும் பொழுது சபை இந்த அப்போஸ்தலர் 2 சபையாக நிச்சயமாகவே மாறும். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய மாதிரி. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு மாதிரி. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சபையாக இந்த சிட்டி ரிவைவல் ஏஜ் சர்ச் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு மாதிரியை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இதை பார்ப்பா, இப்படிதாங்க சபை இருக்கணும், இதை பற்றி என்ன பண்ணு, பின்பற்று என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறதை நம்ம பார்க்கிறோம். சரி, வேகமாக சொல்றேன். அதை குறித்து கொண்டு இதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம்.
வர நாட்களில் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக எங்களை கொண்டு வருவீராக என்று சொல்லி நாம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாம் இந்த திருச்சபையில காணப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே தரித்திருந்தார்கள். They devoted themselves to the teachings of apostles என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் வார்த்தைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இது வார்த்தையை அடிப்படையாக கொண்ட ஒரு சபை. It was a word based church. வார்த்தையை அடிப்படையாக, வார்த்தையை மையமாக கொண்ட ஒரு சபை, வார்த்தையை நேசிக்கிற ஒரு சபை, கர்த்தருடைய வசனத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட சபைதான் இந்த ஆதி திருச்சபை என்று பார்க்கிறோம். It was a word centered, வார்த்தையை மையமாக கொண்ட சபை. பாருங்க, எருசலேம் சபையின் முதல் அடையாளமே தேவனுடைய வார்த்தை தான். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் அற்புதங்களினாலே கவரப்படவில்லை, மனிதனுடைய கருத்துக்களினால் வழி நடத்தப்படவில்லை. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம், தேவனுடைய வார்த்தை. அப்போஸ்தலர் உபதேசம் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் பிரசங்கித்தார்கள், அதே உபதேசமாக பிரசங்கித்தார்கள். பாருங்க, சபை பிறந்தது வார்த்தையின் அடிப்படையிலே பேசப்பட்ட பிரசங்கம். இந்த 2ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தில இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே பேதுருடைய பிரசங்கம் இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை தான் பிரசங்கிக்கிறார். அல்லேலூயா. இப்படி எழுதியிருக்கிறது, இப்படி எழுதியிருக்கிறது, இயேசுவை குறித்து எழுதியிருக்கிறது, அப்படிதான் நடந்தது, இயேசு மரித்தார், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி அங்கே பல வசனங்களை மேற்கோள் காட்டி அங்கே பிரசங்கிக்கிறார். ஜனங்கள் குத்தப்படுகிறார்கள், பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறார்கள். முதல் சபை அங்கே ஆரம்பிக்கப்படுகிறது. வார்த்தையினாலே ஆரம்பிக்கப்பட்ட சபை அது வார்த்தையிலே தொடர்ந்து நிலைத்திருந்தது. ஹல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய சபைக்கு மிகவும் மிகவும் முக்கியம் கர்த்தருடைய வசனம் தான். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் அடிப்படைகளை கட்டப்பட்ட சபையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு தனி நபரும், ஒவ்வொரு தனி குடும்பமும் நம்முடைய திருச்சபையில வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். வார்த்தையை பிரசங்கிக்கிற சபையாக நம்முடைய சபை இருக்க வேண்டும். வார்த்தையை கற்றுக் கொடுக்கிற சபையாக இருக்க வேண்டும். கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. நாங்க கற்றுக் கொடுக்க ரெடி, நீங்க கற்றுக்கொள்ள ரெடியா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் கற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறீங்க? நீங்க ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் வரீங்க, மற்ற நேரத்தில் கூப்பிட்டா வர மாட்டேங்கிறீங்களே. கற்றுக்கொள்வதற்கு பாஸ்டர் எங்களுக்கு பைபிளை டீச் பண்ணுங்க, எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு ஒரு கூட்டம் வந்துச்சுன்னா எங்களுக்கு நேரம் திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் உட்கார்ந்து நாங்கள் ரெடியா இருக்கிறோம். ஆனாலும் வரமாட்டேங்கிறேன்னு சொல்லி தான் நிறைய வாட்ஸ்அப்ல என்ன பண்றோம், இதையாவது படிங்க, கற்றுக்கொள்ளுங்க, உபதேசத்தை கற்றுக்கொள்ளுங்க. 16 அடிப்படை உபதேசம் இருக்கிறது, அதை கற்றுக்கொள்ளுங்கள், இந்த வசனங்களிலே தேருங்கள் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். வார்த்தையை நம்புகிற சபையாக, வார்த்தையை கீழ்ப்படுகிற சபையாக நம்முடைய சபை மாறணும். ஹல்லேலூயா. வார்த்தையின்படி வாழுகிற சபையாக மாறணும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தையின்படி வாழுகிற சபை. நம்முடைய ஒவ்வொரு தீர்மானமும் வசனத்துக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். நம்முடைய வேலை, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளை வளர்ப்பு, நம்முடைய திருமண காரியங்கள் எல்லாம் உலகத்தினுடைய கொள்கையின் அடிப்படையில் போயிடக்கூடாது. வசனம் என்ன சொல்கிறது, வார்த்தை என்ன சொல்கிறது, அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை நடத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. Word of God should drive our decisions, our life. நம்ம வாழ்க்கையை அது நடத்தி செல்ல வேண்டும். பாருங்க, நம்முடைய சபையிலே வேதம் முக்கியத்துவப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஜனங்கள் இந்த வசனத்தை விசுவாசித்து அதற்கு ஒப்பு கொடுக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. எத்தனை பேர் டெய்லி பைபிள் வாசிப்பீங்க? கை தூங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பைபிள் வாசித்து ரொம்ப நாள் ஆச்சு? கை தூங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 1-2 பேர் இருப்பீங்க. கை பாருங்க. வசனம் போன வாரம் சொன்னேன், ஸ்பூனை வச்சுட்டு போயிட்டாரு, 3 மாசமா திறக்கவே இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. வசனத்தை பைபிளை திறந்து டெய்லி என்ன பண்ணணும், வாசிக்கணும். ஆண்டவரே என்னோடு பேசும், ஒவ்வொரு தீர்மானத்தையும் ஆண்டவரே உம்முடைய வசனம் என்ன சொல்கிறது, என்னோடு பேசுங்க. ஆண்டவருடைய வசனத்தினால் நடத்தப்படுகிற சபைதான் ஆதி திருச்சபை. இரண்டாவதாக அந்நியோன்யத்திலும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இரண்டாவதாக ஒரு மனமுள்ள சபை. It was a one accord church. அது ஒருமனப்பட்ட சபை. இதே பகுதியில் 3 இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 44 வசனத்தை பாருங்க. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து 46 வசனத்தில் பாருங்க, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய். இந்த பகுதியில் பாருங்க, மீண்டும் மீண்டும் வருகிற ஒரு கருத்து சொன்னா, அந்யோன்யம், ஒருமித்து, ஒருமனப்பட்டு, ஒன்றாக
ஐக்கியம், இப்படிப்பட்ட காரியங்கள் இங்கே வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் ஒருவருக்கொருவர் சொந்தக்காரங்களா இருந்தாங்க. அவரை சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்ல, நீங்க எங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லுங்க. எப்பங்க உங்களுக்கு சொந்தக்காரங்க ஆனோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட பிறகு நம்மளாம் யார் தான்? சகோதர சகோதரிகள் தான். அல்லேலூயா. நம்மெல்லாம் ஒரு ஆவிக்குரிய குடும்பம். சொன்னீங்களா பக்கத்தில் பார்த்து சொந்தக்காரங்கனே? ஒய்ஃபை பார்த்து இல்லை, பக்கத்தில் இன்னொரு ஆளை பார்த்து சொல்லு. அவர் ஒய்ஃப் உங்களுக்கு சொந்தம் தான். மற்றவங்க என்னது? நமக்கு சொந்தக்காரர்கள். அல்லேலூயா. பாருங்க, அவங்களுக்குள்ள ஒரு அப்படிப்பட்ட ஒரு குடும்ப உறவு, நல்ல ஐக்கியம் அங்கே காணப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஒன்றாக செபித்தார்கள், ஒன்றாக ஆராதித்தார்கள், ஒன்றாக சாப்பிட்டார்கள். அல்லேலூயா. ஒன்றாக ஊழியம் செய்தார்கள், ஒன்றாக துன்பப்பட்டார்கள், ஒன்றாக சந்தோஷமும் பட்டார்கள். அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்கிறது, ஒருவருக்கொருவர் நம்ம என்ன செய்ய வேண்டும்? இணைந்து நம்ம செய்ய வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாயிருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 12:27 வாசிக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாயிருக்கிறீர்கள், தனித்தனியாக அவயவமாயிருக்கிறீர்கள். இந்த சரீரம் எப்படி பல உறுப்புகளை கொண்டிருக்கிறதோ, அதே போல திருச்சபையிலும் ஆண்டவர் பல உறுப்புகளாக நம்ம வைத்திருக்கிறார். நம்ம எல்லாம் ஒரே சரீரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை அது ஒரு தனிப்பட்டது, தன்னிகரற்றது, தனிச்சிறப்பு வாய்ந்தது. தேவனோடு உள்ள தனிப்பட்ட உறவு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் அது தனிமையானது அல்ல. ஆங்கிலத்தில் சொன்னா, கிறிஸ்டியானிட்டி இஸ் பர்சனல் பட் இட் இஸ் நாட் பிரைவேட். கிறிஸ்டியானிட்டி இஸ் பர்சனல் பட் இட் இஸ் நாட் பிரைவேட். நம்முடைய வாழ்க்கையில தேவனோடு தனிப்பட்ட உறவு கிறிஸ்தவ வாழ்க்கையில் உண்டு. ஆனால் இது தனிமையானதல்ல. நானும் கர்த்தரும் அப்படிங்கிற இருக்கக்கூடாது. நானும் மற்ற சரீர உறுப்புகளோடு இணைந்து செயல்படணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சில பார்த்தீங்கன்னா நானும் கர்த்தரும் வேற யார்ட்டையுமே ஒட்டவே மாட்டாங்க. அப்படி அல்ல. ஆண்டவர் திருச்சபையை சரீரத்துக்கு ஒப்பாக சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு நபரும் நமக்கு அவசியமானவர்கள். ஒரு மனமுள்ள சபையாக இருந்தது. நீங்கள் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா ஒரு அற்புதமான வசனம் இருக்கிறது. முதல் பகுதி, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார், பாருங்க, திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். போதும் பாருங்க, ஒரே இருதயமும் ஒரே மனசு. ஆதி திருச்சபையில் அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை. இன்னைக்கு சாத்தான் சபையில் ஐக்கியத்தை உடைக்க விரும்புகிறான். சபைக்குள்ளாக பிரிவினையை கொண்டு விரும்புகிறான். அவன் பயன்படுத்துகிற காரியம் என்ன தெரியுமா? கோபம், கசப்புகள், பொறாமைகள், போட்டிகள், தவறான புரிந்து கொள்ளுதல், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அது கொடுத்துட்றான் நிறைய பேருக்குள்ளாக. தவறாக புரிஞ்சுக்கிட்டு மூஞ்ச திருப்பிட்டு போயிடுறாங்க. உட்காந்து ஐயோ, அப்புறம் பேசினாதான் ஐயோ உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டேனே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உட்காந்து பேசுறதுக்கு ரெடியா இல்லை. இப்படி புறங்கூறுதல், மன்னியாமை, இவைகளை பயன்படுத்தி சபைக்குள்ளாக பிரிவினையை கொண்டு வர பார்க்கிறான். ஆனால் தேவ பிள்ளைகள் சபையின் ஐக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. We have to protect the unity of the church. சபையினுடைய ஐக்கியத்தை பாதுகாக்க வேண்டும். சபையின் ஐக்கியத்துக்கு விரோதமாக பிசாசு கொண்டு வருகிற பல தந்திரங்களுக்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. புறங்குறுகிறது, மற்ற விசுவாசிகளை, போதகர்களை, ஊழியங்களை குறித்து புறங்குறுகிற மக்கள் இருப்பார்கள் சொன்னால் செவிசாய்க்க கூடாது. ஆண்டவரே, ஆண்டவருடைய பாதத்தில் வைப்போம், ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் மாற்றுவார் அப்படின்னு சொல்லி இது பண்ணுமே தவிர அதுக்கு என்டர்டெயின் பண்ணி என்ன பண்ணாது, பிரிவினையை நீங்க வளர்த்துடக்கூடாது. சங்கீதம் 133:1 சொல்கிறது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஐக்கியமுள்ள சபை தான் வல்லமை உள்ள சபையாக இருக்கும். ஹல்லேலூயா. யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. நம்ம வாழ்க்கையில ஐக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுக்கு தொடர்புடைய இன்னொரு காரியம் இருக்குது, பின்னாடி சொல்றேன். அப்ப முதலாவதாக வசனத்தை மையமாக அடிப்படையாக கொண்ட சபையாக இருந்தது. இரண்டாவதாக ஒரு மனமுள்ள, ஐக்கியமுள்ள, ஒருமனப்பாடு உள்ள ஒரு சபையாக அது இருந்தது என்று பார்க்கிறோம். ஆதி திருச்சபையில் அந்த வார்த்தை ஒன்னக்காடுங்கிற வார்த்தை பலமுறை வருகிறது. 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அவர்கள் ஒருமனப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் அங்கே 1ஆம் வசனத்திலையும் அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டிருந்தார்கள். 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது கூட அவர்கள் அந்த ஜெபத்தை ஒருமனப்பட்டவர்களாக ஆண்டவரை நோக்கி செய்தார்கள். 4:24 வாசிக்கிறோம். சரி, அப்போ முதல் 2க்கு. மூன்றாவதாக
இது எப்படிப்பட்ட சபை? 42 வசனத்துல ஜெபத்திலே தரித்திருந்த சபை. இல்ல சொல்லுங்க, ஜெபம் ஜெபம். It was a praying church. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபிக்கிற சபையாக இருந்தது. ஜெபம் அந்த சபையில ஒரு நிகழ்ச்சியாக இல்லை. ஜெபம் அது தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்க்கை முறையாக இருந்தது. Prayer was not an event, but it was a lifestyle. அது என்னவா இருந்துச்சு? வாழ்க்கை முறையாக இருந்தது. சபை பிறந்ததே ஜெபத்துல தான். ஹல்லேலூயா. 1ஆம் அதிகாரத்திலே அவர்கள் ஜெபிக்கிறார்கள் கூடி. ஆண்டவராய் இயேசு சொன்னாரு, காத்திருங்கள் என்று சொன்னார். மேலறையிலே 120 பேர் காத்திருந்த ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல வந்து இறங்கினார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற சபை. சபையிலே கட்டடம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், திறமைகள் இருக்கலாம், நவீன வசதிகள் இருக்கலாம். ஆனால் ஜெபம் இல்லாவிட்டால் அங்கே தேவ பிரசனம் இருக்காது, தேவ ஆசீர்வாதம் இருக்காது, தேவனுடைய வல்லமை இருக்காது. அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்துக்குமே ஜெபம் தான் பண்ணாங்க. ஒரு தீர்மானம் எடுக்கணுமா? முதல் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணி தீர்மானம் எடுத்தார்கள். நீங்கள் அங்கே 4ஆம் அதிகாரத்தில் உபத்திரவம் வரும்பொழுது அவர்கள் எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணினார்கள். 4:31 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர் கூடியிருந்த இடம் அசைந்தது. 12ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்பொழுது பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார். சபையார் எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணினாங்க. ஹல்லேலூயா. ஒரு தேவ மனுஷனுக்காக, ஒரு திருச்சபையில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நபருக்காக சபையார் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறார்கள். ஜெபம். ஹல்லேலூயா. அவர்கள் ஜெபத்திலே உறுதியாக தரித்திருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. தனியாக தேவனோடு நேரம் செலவழிக்க வேண்டும். 1 மணி நேரம் கூட விழித்திருக்க கூடாதா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அப்போ தனிப்பட்ட விதத்தில் நம்முடைய ஜெப நேரம் கூடணும். 2வதாக குடும்பமாக ஜெபிக்க வேண்டும். குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் நம்முடைய குடும்பங்கள் இருக்க வேண்டும். 3வதாக கார்ப்பரேட் பிரேயர், சபையாக ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. சபைக்காக சபையோடு இணைந்து சபையில் நடைபெறுகிற ஜெபங்களில் பங்கு பெற வேண்டும். ஹல்லேலூயா. கூட்டு ஜெபங்களிலே நம்முடைய விசுவாசிகள் பங்கு பெற தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஜெப கூட்டம்னா எப்படி சண்டே சர்வீஸ்க்கு வர மாதிரி ஒரு ஆன்லைன் பிரேயர், நைட் பிரேயர் அப்படின்னா ஜனங்கள் வரணும். பெண்கள் ஜெபம்னா வீட்டில் இருக்கிறவங்கள நிறைய பேர் வரணும். ஹல்லேலூயா. சங்கிலி ஜெபம்னா இங்க வந்து ஒவ்வொரு மணி நேரமும் பல மணிக்கள் வந்து ஜெபம் பண்ணணும். அப்பதான் எழுப்புதல். ஹல்லேலூயா. இதை சொல்லிட்டு போற வரல, ஆண்டவரே இதெல்லாம் எங்க சபையில காணப்படணும். ஆண்டவரே ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிறவர்களாக. ஹல்லேலூயா. எப்பொழுதுமே உம்முடைய முகத்தை தேடணும். ஒரு பிரச்சனை என்று சொன்னால் மனிதனை தேடி ஓடுகிறதல்ல. ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க, நீங்க தான் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்ப வேண்டும். ஆண்டவரே நீங்க தான் அந்த காரியத்தில் ஞானத்தை தரணும் அப்படின்னு சொல்லி முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவருடைய உதவியை தேடுகிறவர்களாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபிக்காதவர்கள் சொல்கிறார்கள், கர்த்தருடைய உதவி எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் எங்கள் சொந்த பலத்தில் பார்த்துக்கோன்னு சொல்லி. ஆனால் ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் சொல்லுகிற காரியம், ஆண்டவரே இது எங்களால் முடியாது, உம்முடைய துணை எங்களுக்கு தேவை. ஹல்லேலூயா. உம்முடைய துணை எங்களுக்கு தேவை. ஆசாதான் ஜெபம் பண்றார், ஆண்டவரே இந்த ஏராளமான கூட்டத்துக்கு விரோதமாக செல்வதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. ஆண்டவரே நீர் எங்களுக்கு துணை நிற்பீராக. பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு. ஜெபித்தான், கர்த்தர் அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா. ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும், ஊக்கமாக ஜெபிக்கணும். நம்முடைய ஜெபத்தில் ஒரு அனல் இருக்கணும், மந்தமா இருக்கக்கூடாது. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற அசதி சொல்லுங்க, நல்லா ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே மந்தமா நம்ம ஜெபம் பண்ணாலும் 10 பேர் நாள் தூங்கி போடக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ணும்போது 4 பேர் எந்திரிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நல்ல அப்படிப்பட்ட ஜெபமாக நம்முடைய ஜெபங்கள் மாறட்டும். ஒரு அல்ல சொல்லுங்க. கர்த்தர் ஜெபிக்கிற சபையாக கர்த்தர் மாற்றுவாராக. அப்போஸ்தலர் 1-28 அதிகாரம் வரைக்கும் வாசித்தீங்கனாலே ஜெபத்தை குறித்து அநேக காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். 4வதாக 43ஆம் வசனம், எல்லாருக்குள்ளாக ஒரு பயம் உண்டாயிற்று. இது என்ன பயம்னு சொன்னா, பரிசுத்தமுள்ள ஒரு பயம். ஹல்லேலூயா. இட்ஸ் a holy reverence. It was a reverent church or God fearing church. அது ஒரு பயபக்தி உள்ள சபை. என்ன சபை? பயபக்தி உள்ள சபை. அந்த சபைக்குள்ளாக ஒரு பரிசுத்த பயம் இருந்தது. பரிசுத்தத்தை குறித்த ஒரு பயம், தேவனை குறித்த ஒரு மரியாதை அங்கே உண்டாயிட்டது. தேவ பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்தார்கள். இந்த இடத்துல தேவன் பிரசன்னராயிருக்கிறார் என்று சொல்கிற அந்த உணர்வு அவர்களுக்குள்ளாக இருந்தது.
ஹல்லேலூயா. இத்தனை பேர் தேவன் நம்முடைய நடுவில் இருக்கிறார்னு நம்ம விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய நடுவில் இருக்கிறார். The Lord is in our midst. ஹல்லேலூயா. பாருங்க, மகிழ்ச்சி மாத்திரமல்ல, ஒரு பயபக்தி இன்னைக்கு வேண்டும். சபையிலே தேவ பயம் இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்குள்ளாக தேவ பயம் இல்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். தேவ பயம் நமக்குள்ளாக உண்டாயிருக்க வேண்டும். ஒரு பரிசுத்த பயபக்தி, தேவனுடைய பிரசன்னத்தை குறித்த ஒரு பயபக்தி இருக்க வேண்டும். இந்த இடத்துல இருப்பார்கள் சொன்னால் எப்படி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நம்ம காணப்படணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கக்கூடாது, செல்போனை நோண்டிட்டு இருக்கக்கூடாது. செல்போனை கோயிலே போட்டிருக்கான். என்ன போட்டிருக்கானுங்க? செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. பாருங்க, இல்லை சைலண்ட்லேயே போட்டுக்கிட்டு செல்ஃபோன் எடுத்துகிட்டு ஓடுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது, இப்படி அங்கிட்டு இங்கிட்டு நடமாடுறது, இப்படிப்பட்ட காரியங்கள் என்னக்கூடாது. பாத்ரூம் வந்தால் போங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. பட் என்னது அங்கிட்டு போகிறது, தூக்கிட்டு போகிறது. பாருங்க, இப்படிப்பட்ட அந்த ஒரு பயபக்தி சபைக்குள்ள இருக்கணும். தேவனுடைய வார்த்தையை குறித்த ஒரு பயபக்தி இருக்கணும். எத்தனை பேர் சர்ச்சுக்கு பைபிள் கொண்டு வந்தீங்க? கேத்துக்க, பைபிளை தூங்க பார்க்கலாம். இல்லை குடும்பத்துக்கு கொண்டு வந்தீங்களா? என் மனைவி வச்சிருக்கிறா அப்படின்ட்டு கூட 2 பேர் என்ன பண்ணணும் வந்தீங்கன்னா அத்தனை பேரும் பைபிள். அப்போ ஒரு பயபக்தி, ஆலயத்துக்கு போகிறோம் என்று சொன்னால் அதில் ஒரு பயபக்தி இருக்க வேண்டும். நான் சபைக்கு போகிற வேத வசனத்தை சுமந்து கொண்டு போக வேண்டும். பரிசுத்தத்தை குறித்த ஒரு பயபக்தி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தத்தை குறித்த ஒரு பயபக்தி. நம்முடைய ஆடை அலங்காரம் எல்லாம் மற்றவருடைய கவனத்தை திருப்புறதா இருக்கக்கூடாது. என்னது ட்ரெஸ்ஸு போட்டு எதுக்கு 4 பேர் பார்க்கணும் கிடையாது. நான் என்னது ஒரு பயபக்தியோடு செய்யணும். பாருங்க, நேரத்துக்கு வர்றது அது ஒரு பயபக்தி. இது ஆலயத்துக்கு போகிறேன், தேவனை தேட போகிறேன். அப்போ ஒரு ஒரு மந்திரியோ ஒரு அரசாங்க அதிகாரியோ பார்க்க போனீங்கன்னா எவ்வளோ கரெக்டாக இருக்க நம்ம விரும்புகிறோம். அப்போ பாருங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது அதில் ஒரு பயபக்தி. ஆண்டவரை தேட போகிறேன், ஆராதனைக்கு போகணும். ஆரம்ப ஜெபத்திலிருந்து முடிவு ஜெபம் வரைக்கும் முழுசாக அட்டன் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆரம்ப ஜெபத்துக்கு இன்னைக்கு வராதவங்கெல்லாம், இல்லாட்ட முதல் பாட்டுக்கு வராதவங்கெல்லாம் ஒரு 25% ஆசீர்வாதம் உங்களுக்கு பார்க்குறீங்க. அப்படியே ஒரு 40% வரல, 7 மணிக்கு காணும். பாருங்க, அப்போ ஆசீர்வாதம் 2 மணி நேரம் தான் வரும். அப்போது என்ன பண்ணணும்? சிலர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் லேட்டாக வந்து அடுத்த ஆதரவில் கொஞ்சம் நேரம் ஒர்ஷிப் பண்ணிட்டு போகலாம் அப்படி பண்ணுறீங்க. இல்லை விட்டா உடனே என்ன பண்ணிடுறீங்க? அவன் பாருங்க, நேரத்துக்கு போகிறது ஆராதனை, ஆண்டவரை ஆராதிக்க போகணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்க வேண்டும். சங்கீதம் 2:11 சொல்லுகிறது. 2:11, கர்த்தருக்கு பயந்து பயத்தோடே அவரை சேவித்து நடுக்கத்தோடே களி கூறுங்கள். ஹல்லேலூயா. பயத்துடன் கர்த்தரை சேவித்து ஒரு பாருங்க, ஒரு ட்ரெம்பிளிங், ஒரு நடுக்கம் நமக்கு இருக்கணும் தேவ பிரசன்னத்தில். We should not take the presence of God for granted. ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஏனோ தானோ என்று நினைக்கக்கூடாது. அது ஒரு கேஷுவலாக நினைக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிரசன்னத்தின் மேலே ஒரு பயபக்தி இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 66:2, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே நான் நோக்கி பார்ப்பேன். வசனத்துக்கு நடுங்குகிற அந்த என்ன நமக்கு இருக்கணும். பயத்தோடு சேவியுங்கள், நடுக்கத்தோடு களி கூறுங்கள். ஹல்லேலூயா. அக்கினி இருக்கணும், பயம் இருக்கணும். ஃபியர் அண்ட் ஃபயர் 2மே இருக்கணும். பவர் அண்ட் பியூரிட்டி, வல்லமை இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும். 2 சேர்ந்து தான் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஒரு பயபக்தி உள்ள, தேவ பயம் உள்ள, இல்லாவிட்டால் தேவ பயம் உள்ள ஒரு சபை. ஒரு வேளை சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பயம், தேவ பயம். யோசேப்பு சொல்கிறான், நான் தேவனுக்கு பயந்தவன் என்று சொல்கிறான். நெகேமியா சொல்கிறாரு, நானோ தேவனுக்கு பயந்ததினால் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ அந்த தேவ பயம் நம்ம வாழ்க்கையில எப்பொழுதும் இதயத்தில் இருந்துகிட்டே இருக்கணும். சும்மா ஏதோ தானம் என்று சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கவனம், ஒரு பயம், தேவ பயம் உண்டாயிருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. சரி, 4வது 5வது அடுத்த வசனத்தில் போட்டிருக்கு, அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. அப்போ அந்த சபைகள் என்ன நடந்துச்சுன்னா, ஜனங்கள் வந்து விடுதலை பெற்றார்கள். இது ஒரு விடுதலை அளிக்கிற சபை. It was a liberating church. Miracles were happening.
அந்த சபையிலே ஒரு விடுதலை உண்டாயிற்று. ஜனங்கள் வரும் பொழுது அற்புதங்கள் நடந்தன, தேவ பிரசனம் இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இந்த 3ஆம் அதிகாரத்தில் அங்கே அநேக அற்புதங்கள்ல ஒரு அற்புதம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கிள். பேதுரும் அங்கே யோவானும் ஆலயத்துக்குள்ளாக வரும்பொழுதே சப்பானி சுகம் பெறுகிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்யணும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் சபையில நடக்கணும். ஹல்லேலூயா. ஆஸ்பத்திரி மற்ற காரியங்களுக்கு போகிறவர்கள் தேவனை தேடி தேவ பிரசன்னத்திலே கர்த்தர் இங்கே இருக்கிறார், கர்த்தர் இங்கே அற்புதம் செய்கிறார், இங்கே போன சமாதானம் கிடைக்கிறது, இங்கே போன விடுதலை கிடைக்கிறது, இங்கே போன சுகம் உண்டாகிறது அப்படிங்கிற ஒரு அளவுக்கு நம்முடைய சபை இருக்க வேண்டும். சபை மக்களுக்கு விடுதலை கிடைக்கிற, சபை மக்களுக்கு விடுதலை கிடைக்கணும். இங்கே கர்த்தரை தேடி வருகிற மக்களுக்கு விடுதலை கிடைக்கணும். ஹல்லேலூயா. விடுதலை அளிக்கிற ஒரு மையமாக சபை மாறணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா. சபைக்குள் வருகிற கட்டப்பட்டவர்கள் விடுதலை பெறணும். சபைக்குள் வருகிற உள்ளம் உடைந்தவர்கள் காயம் கட்டப்படணும், சுகம் பெறணும். சபைக்குள் வருகிற நம்பிக்கையற்றவர்கள் நம்பிக்கையை பெறணும். ஹல்லேலூயா. நம்பிக்கையை பெறணும். ஆலயத்துக்கு போன எனக்குள்ள ஒரு புது நம்பிக்கை வந்திருக்கிறது அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை உருவாக்குகிற இடமாக மாறணும். ரட்சிக்கப்படாதவர்கள் வந்து ரட்சிக்கப்படணும். பிசாசின் அடிமைத்தனத்தில் இருப்பவர்கள் விடுதலை பெற வேண்டும். ஹல்லேலூயா. பிசாசுகள் ஓடணும். சபையில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவர் அதுதான் ஆதி திருச்சபையில் விடுதலை அளிக்கிற ஒரு சபையாக, அற்புதங்கள் நடந்த ஒரு சபையாக, வந்த ஜனங்கள் விடுதலை பெற்று போனவர்களாக காணப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். கேள்வி, எத்தனை பேர் வந்தாங்கன்னு இல்லை, எத்தனை பேர் மாற்றப்பட்டார்கள், எத்தனை பேர் மறுரூபமாக்கியிருக்காங்க, எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. வந்தாங்க, கொஞ்சம் சேரை சூடாக்குனாங்க, போயிட்டாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. என்னது? வந்தாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டு போனாங்க. ஹல்லேலூயா. வந்தார்கள், சுகம் பெற்றார்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்யணும். ஹல்லேலூயா. அதற்காக நம்ம ஒவ்வொருவரும் ஜெபிக்கணும். வருகிற மக்களும் கர்த்தரை ஒரு எதிர்பார்ப்போடு வரும்பொழுது ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்வார். இட் வாஸ் a place of deliverance and healing. அங்கே ஆதி திருச்சபை ஒரு விடுதலை அளிக்கிற, சுகமளிக்கிற ஒரு இடமாக காணப்பட்டதை நம்ம அங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த திருச்சபையிலும் தருவாராக. ஹல்லேலூயா. இப்போ நான் சொல்றேன்னா இதுக்காக நீங்க டெய்லி ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆதி திருச்சபை இந்த அப்போஸ்தலர் 2 சபையாக எங்க சபை மாறட்டும். இங்க இருக்கிற எல்லாரும் நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, ஹல்லேலூயா, அத்தனை பேரும் நம்முடைய சபையில் இருக்கிறவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். டெய்லி அவங்க கையில் வந்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புஸ்தகத்தில் உள்ள குறிப்புகள் 60 குறிப்புகள் உங்கள் கையில் எழுதி கொடுத்துருக்குறோம். அதுக்காக நாங்கள் இங்கே டெய்லி என்ன பண்ணுறோம்? 5 நாள் ஜெபம் நடக்குதுக்கு, அதிகாலை ஜெபம் 5 நாளை 12 பிரித்து ஒவ்வொரு நாளும் 12 காரியத்துக்காக என்ன பண்ணுறோங்க? ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் நடந்த காரியங்கள் நடக்கணும். குறிப்பாக இன்றைக்கு இந்த 10 காரியங்கள் நான் சொல்லுகிற காரியங்கள் இந்த அப்போஸ்தலர் 2 சொல்லப்பட்ட சபையாக எங்கள் சபையை கர்த்தர் மாற்றுவீராக என்று சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே ஆண்டவர் செய்வார். ஆறாவதாக 44ஆம் வசனத்திலையும் 45ஆம் வசனத்திலையும் 44 விசுவாசிகள் எல்லாரும் ஒருமைத்திருந்து சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். என்ன சொல்க? பகிர்ந்து கொடுத்தார்கள். இட் வாஸ் a sharing church. அது ஒரு பகிர்ந்து கொடுக்கிற ஒரு சபை, பகிர்ந்து கொடுக்கிற ஒரு சபையாக இருந்தது. அவர்கள் வெறும் விசுவாசத்தை மாத்திரம் பகிரல, சுவிசேஷத்தை மாத்திரம் பகிரவில்லை, அவர்கள் தங்கள் வாழ்க்கையும் பகிர்ந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. தங்களுடைய பணத்தை பகிர்ந்து கொண்டார்கள், தங்களுடைய செல்வத்தை பகிர்ந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஒருவருக்கு தேவை இருந்தால் மற்றவர் நான் எப்படி உதவி செய்யலாம் அவங்களுக்கு அப்படின்னு கேட்குற நிலைமை இருந்துச்சு. ஹல்லேலூயா. நீங்கள்லாம் முதல்ல சொன்னீங்க நம்மளாம் ஒரே குடும்பம் அப்படின்னு. நீங்கள் சொந்தக்காரங்க, நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். ஹல்லேலூயா. தேவை உள்ள மக்கள் இருக்காங்களா அப்படின்னு விசாரிக்கணும். ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணணும்? நம்ம உதவி செய்யணும். அங்கே 4ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 34ஆம் வசனத்தில், 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில்
அங்க போட்டிருக்கு, நான் வாசிக்கிறேன் 35 கடைசியில், அவர்கள் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்தது, அவர்களுக்கு ஒருவனுக்கும் ஒன்றும். இப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அங்கே தேவைகள். ஏன்னா பணக்காரர்கள் ஏழைக்கு உதவி செய்தார்கள், ஒருவருக்கு ஒரு உதவி செய்தார்கள். பகிர்ந்து கொள்வது பணத்தால் மட்டுமல்ல. சிலத்தில் நம்மகிட்ட பணம் இருக்காது, உதவி செய்யணும் மனசு இருக்கும், ஆனால் என்ன இருக்காது, கையில் இருக்காது. நம்முடைய நேரத்தை பகிர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா. போய் உட்காந்து அவங்கள்ட்ட பேசுனா, இல்லை ஃபோனில், சிஸ்டர் தைரியமாக இருங்க, கர்த்தர் வழியை திறப்பார், உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு மனசு என்னவாக இருக்கும். உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொள்ளுங்க, சாப்பாடை பகிர்ந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அது டெய்லி சாப்பாடு அனுப்பணும் இல்லை, அழகாக வியாதியில் கஷ்டப்படுவாங்க, ஆஸ்பத்திரியில் இருப்பாங்க, இன்றைக்கி நான் சாப்பாடு கொடுக்குறேன் போய் அப்படின்னு. எத்தனை பேர் வியாதியாக இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கீங்க? இறங்கல வயிற்றுங்க பார்க்கலாம். எங்களுக்கே சோறு சமைக்க நேரம் இல்லை அப்படிங்க கூடாது, வாங்கியாவது என்ன பண்ணுங்க, கொடுங்க. அல்லேலூயா. வியாதியஸ்தர்கள், தேவை உள்ளவர்கள் பாருங்கள், சில ஆஸ்பத்திரியில் இருக்கும் போதெல்லாம் வீட்டுக்கு ஆஸ்பத்திரிக்கு அலைகிறதெல்லாம் பார்க்குறோம், எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி எங்கே அலையாது, நாங்கள் உங்களுக்கு சமைச்சு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி பாருங்க, அதை மறக்க மாட்டாங்க. அல்லேலூயா. பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் இதுதான் குடும்பங்கிறது. சில நேரத்தில் எல்லாவற்றையும் நம்ம பணம் இருக்கலாம், உங்கள் திறமைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள், வாய்ப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள், ஜெபத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள், ஜெபத்தினால உதவி செய்யுங்கள், உற்சாகத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள், அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு பகிர்ந்து கொள்கிற சபையாக சபையை கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. திருச்சபையில் இருக்கிற மக்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் 6:2 சொல்கிறது, கலாத்தியர் 6:2 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, எல்லாம் சொல்லுங்க, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, கேரி ஈச் அதர்ஸ் பர்டன்ஸ். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, இப்படி கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒரு பாரத்தை ஒருவர் சுமங்க. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. உன்னுடைய பாரம் என் பாரமாக மாறணும், உங்களுடைய கண்ணீர் என்னுடைய கண்ணீராக, உங்களுடைய மகிழ்ச்சியாக மாறணும். ஹல்லேலூயா. ஒருத்தர் சந்தோஷப்பட்டாங்கன்னா பொறாமப்படக்கூடாது, அவங்களோட சேர்ந்து சந்தோஷப்படணும். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, அழுகிறவங்களோட அழுங்க. அங்கே அழும்போது நீங்கள் சிரிக்கக்கூடாது, அவங்க சிரிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்க, அழுகிறவங்களோட அழுங்கள், சந்தோஷப்படுறவங்கள சந்தோஷப்படுங்கள் என்று ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் நிறைய காரியங்களை, உறவுகளுக்கு அடுத்த காரியங்கள், பல காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய அன்பு எப்படி இருக்கணுமா, மாயமற்றதாக இருப்பதாக. 13ஆம் வசனத்தில் அங்கே போட்டிருக்கு, 12:13, பரிசுத்தமானவருடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், உபசரியுங்கள். அது திருச்சபையிலுடைய ஒரு அடையாளம் என்னன்னு சொன்னா, ஹாஸ்பிட்டாலிட்டி. உபசரித்தார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர். துன்பப்படுத்துறவர்களை என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. சந்தோஷப்படுறவருடைய சந்தோஷப்படுங்க, அழுகிறவருடைய அழுங்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கும் தீமைக்கு தீமை, எல்லா மனுஷரோட யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லாரோட என்ன வாருங்க, பழி வாங்காதுங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது. பகிர்ந்து கொள்கிற சபையாக கர்த்தர் நம்முடைய சபையை கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நேரத்தை, பணத்தை, முடிந்தால் திறமைகளை, வீட்டை, உணவை, வாய்ப்புகளை பகிர்ந்து கொள்கிற அந்த இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறான்னு சொன்னால் அது நீங்களே வச்சு அனுபவிப்பதுக்கு அல்ல. ஆண்டவரே, இதை கொண்டு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே என்று சொல்லுவீங்கன்னா, கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாற்றுவார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்தை விட்டு நம்ம செல்லும் போது எவ்வளோ சொத்தை நம்ம சேர்த்து வச்ச நல்ல, எத்தனை உறவுகளை நம்ம சேர்த்துருக்கிறோம், எத்தனை பேரை கர்த்தருக்குள்ளாக நடத்தியிருக்கிறோம். அதுதான் பரலோகத்தில் நமக்கு சொத்தாக மாறும். ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய அன்பை நம்ம சம்பாதிச்சிருக்கிறோம், எத்தனை பேருடைய அன்பை நம்ம சம்பாதிச்சிருக்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். இவருக்கு இத்தனை வீடு இருக்குது, அத்தனை நிலம் இருக்குது, அதெல்லாம் ஒன்று நமக்கு வராது. ஆகவே ஆண்டவர் கொடுக்கும் போது வாங்கிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அதிலேயே நம்முடைய நேரங்கள் போயிடக்கூடாது. உறவுகளை சம்பாதிக்கணும். ஹல்லேலூயா. மக்களை சம்பாதிக்க வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு என்ன அதிகமாக தருவாராக. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா. சரி, அடுத்ததாக அங்கே போடப்பட்டிருக்கிறது 47 ஒரு வசனத்தை சொல்லிட்டு 46 வர பின்னாடி, அவர்கள் தேவனை துதித்து, எல்லாம் சொல்லுங்க, தேவனை துதித்து துதிக்கிற சபை. இட் வாஸ் a worshiping church, a praising church. ஆராதிக்கிற சபையாக இருந்தது.
தினந்தோறும் ஒருமனப்பட்டவர்களாக அவர்கள் என்ன செய்தார்களா? தேவனை துதித்தார்கள். தேவனை துதித்தார்கள். ஆராதிக்கிற சபை எங்கெல்லாம் ஆராதித்தாங்க? தேவாலயத்திலும் ஆராதித்தார்கள், வீடுகள் தோறும் ஆராதித்தார்கள். அல்லேலூயா. தேவாலயத்திலும் ஆராதித்தார்கள், வீடுகளிலும் ஆராதித்தார்கள், தங்கள் வாழ்க்கையினாலே ஆராதித்தார்கள். ஆராதனை கூட ஒரு நிகழ்ச்சி அல்ல. இன்னைக்கு 1/2 மணி நேரம் ஆராதனைங்க, கைத்தடுங்க, பாடுங்க அப்படின்னு. அது ஒரு ஆராதனை. ஆனால் நம்ம வாழ்க்கையே அவருக்கு ஆராதனையாக, சுகந்த வாசனையாக இருக்கணும். அல்லேலூயா. சுகந்த வாசனையாக இருக்க வேண்டும். ரோமர் 12:1 சொல்கிறது, உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இட் இஸ் a true and proper worship. உண்மையான ஆராதனை எதுனா நம்முடைய வாழ்க்கையை பலிபீடத்தில் வைக்கிறது தான். அல்லேலூயா. உதட்டில் ஆராதிக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய உதட்டினால் ஆராதிக்கிறீங்க, இருதயம் எங்க இருக்குது? தூரமா இருக்குது. நிறைய பேர் அப்படி கை தூக்கி ஆராதிப்பாங்க. ஆனால் இங்கே கை தூக்கிற மாதிரி இருக்கும், இருதயெல்லாம் எங்கே இருக்கும்? ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வந்தனா, வீடை ஒழுங்காக பூட்டிட்டு வந்தனா, ஐயோ அன்னைக்கு கறிக்கடை திறந்துருக்குமா போகிறதுக்குள்ள, இப்படியே இருக்கக்கூடாது. எங்கேயோ என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கக்கூடாது. எல்லாம் திட்டமிட்டு ஒழுங்காக வந்து இங்கே என்ன பண்ணணும்? கர்த்தரை ஆராதிக்கணும். முழு இருதயத்தோடு கர்த்தரையே நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து அவரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. தினந்தோறும் கர்த்தரை ஆராதிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, டெய்லி ஆண்டவரை துதிக்கிற துதி நம்முடைய வாயில இருக்க வேண்டும். கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். துதி எப்போதுமா? எப்பொழுதாவதா? துதி எப்பொழுதாவது என் வாயில் இருக்கும். மற்ற நேரம் முறுமுறுப்பும் கோல் சொல்லுதலும் புறங்குடுதலாம் இருக்க கொண்டு கூடாது. முறுமுறுக்கிற இருக்கக்கூடாது. கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா. துதிக்கணும். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு இங்கே பாடுறோம். ஆனால் வீட்டுக்கு போனால் திட்டுவேன் திட்டுவேன் உதைப்பேன் எப்படி தான் போகுது? துதித்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. துதி நம்ம வாழ்க்கையில பாருங்க. பாடுவதில் உண்மையான ஆராதனை பாடுவதில் மட்டுமல்ல, கைகளை உயர்த்துறது மாத்திரமல்ல, இசையில மாத்திரமல்ல, நம்முடைய கீழ்ப்படிதல் மூலமாக கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலே உத்தமன் போட்டிருக்கு. ஒப்பு கொடுத்தல் மூலமாக கர்த்தரை ஆராதிக்கணும். கொடுக்கிறது மூலமாக, கிவிங் இஸ் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் வர்ஷிப். கொடுக்கிறது மூலமாக கர்த்தரை ஆராதிக்கணும். வார்த்தைகளை பயன்படுத்தி கர்த்தரை உயர்த்துவதன் மூலமாக கர்த்தரை ஆராதிக்கணும். நம் ஆராதனைக்கு செல்லுகிறவர்களாக மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையே ஆராதனையாக மாறணும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையே ஒரு ஆராதனையாக மாறணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம். ஆராதிக்கிற சபை கர்த்தரை துதித்தார்கள். அடுத்ததாக 8வது அங்க போட்டிருக்க 46ஆம் வசனத்துல, மகிழ்ச்சியோடும், எல்லாம் சொல்லுங்க, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. It was a happy church, a joyful church. ஒரு மகிழ்ச்சி உள்ள சபை. ஹல்லேலூயா. அது என்ன சபை? அந்த சபைக்குள்ள போனாலும் என்ன வரணும்? மகிழ்ச்சி வரணும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்கணும்? மகிழ்ச்சி இருக்கணும். ஹல்லேலூயா. துக்கத்தோட வந்தா கூட உள்ள வந்து மகிழ்ச்சி வந்துடணும். ஹல்லேலூயா. அதுக்குன்னு ஒரு மாயமற்ற மாய்மாலமான மகிழ்ச்சி சொல்ல, உண்மையாகவே கிறிஸ்துவ பாருங்க, சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் அவர்கள் போஜனம். பாருங்க எவ்வளவு அழகான ஒரு காட்சி. பாருங்க, அவர்கள் மகிழ்ச்சியா இருந்தார்கள். அவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சா இல்லையா? ஆதி திருச்சபை தொடர்ந்து நீங்க பார்க்கும்போது எதிர்ப்புகள் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. பாடு இருந்துச்சா இல்லையா? உங்களுக்கு இருக்கா இல்லையா? ஆனா சந்தோஷமா இருக்கிறீங்களா இல்லையா? அதானா இருக்க முடியல அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதன் மத்தியில் கிறிஸ்து நமக்குள்ளா இருப்பார் என்றால் எப்பொழுதுமே மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலனற்று போனாலும், நிறைய சொல்றாரு. இப்போ நமக்கு திராட்சை செடி அப்படி இல்லை. நம்ம பர்ஸில் காசு இல்லாமல் போனாலும், வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் போனாலும், சரீரத்தில் சுகம் இல்லாமல் போனாலும், கழுத்தில் நகை இல்லாமல் போனாலும், வேலை இப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் என்னது இப்படி பல காரியங்கள் உங்களை சேர்த்துக்கலாம். குடும்பத்தில் சில இது இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் நான் போன வாரமே சொன்னேன், நம்மளை திருப்தி செய்யக்கூடியது ஒன்றே ஒன்று தான், கர்த்தர் தான். ஹல்லேலூயா. ஒருவர் மட்டும்தான். அவருடைய பிரசனமும் அவருடைய அந்த அந்த வார்த்தையும் தான் நம்மை திருப்தியாக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய திருப்தி இந்த வாழ்க்கையில் எதில் இருக்கக்கூடாது. அதெல்லாம் வரும் போவோம். ஹல்லேலூயா.
இன்னைக்கு பிரச்சனை நேற்று இருக்கும், இன்னைக்கு இல்லாமல் போ, நாளைக்கு திரும்ப வரும் பிரச்சனை. பிரச்சனை துரத்திட்டே தான் இருக்கும். சாவர வரைக்கும் என்ன பண்ணும்? துரத்துமா துரத்தாதா? அதனால நம்ம சந்தோஷம் என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க, உலகத்தில் சில சாதனை வீரர்கள்லாம் பார்க்குறோம். எவ்வளவோ கஷ்டங்கள், பலவீனங்கள், எனது முடமான ஒரு சூழ்நிலைகள், ஆனாலும் சாதிக்கிறாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளாக நாம சின்ன வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போயிடக்கூடாது. கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் பாருங்க சொல்றாரு, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று. ஏன்னா மறந்துடுவீங்க நீங்க, அதனால சொல்றேன், மறுபடியும் சொல்றேன் அப்படிங்கிறாரு. சிறைச்சாலை சொல்றாரு, சந்தோஷமா இருங்க. சர்ச்சில் இப்போ சொல்றோம், அப்போ உங்களை துரத்தி துரத்தி ஆண்டவர் சொல்றாரு, சந்தோஷமா இருங்க சிஸ்டர். நீங்க பாருங்க, அதே பிலிப்பியர்ல 4 முறை சொல்றாரு கர்த்தருக்குள் கர்த்தருக்குள் அப்படின்னு சொல்லி. அங்க பாருங்க 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆனபடியினால் நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோட, கர்த்தருக்குள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்க. 4:4 பாருங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் என்ன பாருங்க. 10ஆம் வசனத்தில் பாருங்க, கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. வாழ்ந்திருக்கோம் எனக்கு தெரியும், சாப்பிடவும் நல்லா சாப்பிடவும் தெரியும், பட்டினியா இருக்கவும் பாருங்க அப்படின்னு பவுல் சொல்றாரு. அப்போ எல்லா நேரத்திலும் சந்தோஷம் இருக்க ஒரு மகிழ்ச்சி உள்ள சபையாக இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க, மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. மகிழ்ச்சி ஆண்டவர் நமக்கு தருவாராக. பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? மகிழ்ச்சியோடு அவருக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பேர் சொல்லுங்க. அவருடைய பேர் ஆனந்த தைலம். என்னது? ஆயில் ஆஃப் கிளாட்னஸ். ஹோலி ஸ்பிரிட்டுக்கு பேர் என்னன்னா ஆனந்த தைலம். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் பெற்றவர்கள் ஆனந்த தைலத்தை பெற்றிருக்கிறோம். இன்னொரு வசனம் இருக்கு, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் அல்ல குடிப்பும் அல்ல, நீதியும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். பரிசுத்த ஆவியினால், ரோமர் 14:17, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அப்ப அந்த ஆவியான நமக்கு கொடுக்கிற சந்தோஷம், ஆவியின் நிறைவு நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. ஒரு சிரிச்ச முகம் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு சிரித்த ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ். ஒருத்தர் இப்படி சொன்னாரு, நீங்க என்னதான் ட்ரெஸ் போட்டாலும் உங்க புன்முறுவல் இல்லாட்டா நீங்க ட்ரெஸ் போட்டதே வேஸ்ட். அந்த ஸ்மைல் தான் உங்களுடைய என்னது, உங்களுக்கு அழகு கொடுக்கறது என்னதான். நல்லா பட்டு போட்டாவே மினுக்கு எல்லாத்தையும் போட்டு நகரம் முன்னி சிடுக்கு முடிஞ்ச மாதிரி உட்காந்துருவீங்க. இடிச்ச என்ன சொல்லுவாங்க, புளியா அப்படி உட்காந்துருந்தீங்கன்னா என்ன ட்ரெஸ் போட்டாலும் யூ ஆர் நாட் கம்ப்ளீட்லி ட்ரெஸ்ட் அன்டில் யூ ஆர் க்ளோத் வித் ஸ்மைல். நீங்க என்ன பண்ணணும், நீங்க அந்த புன்முறுவல் ஸ்மைல் வர வரைக்கும் என்னதான் கோட்டு டை போட்டிருந்தாலும் வேஸ்ட். ஒரு சந்தோஷம் நமக்குள்ள வரணும். ஒரே சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன் அப்படி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பவுல் எழுதுகிறார், ஸ்மைலிங். பாருங்க, we should be having smiles, celebration, நன்றி. இதெல்லாம் இருக்கும் பொழுது சோர்ந்து போனவங்களே நமக்குள்ள ஒரு உற்சாகம் வந்துடும். ஹல்லேலூயா. ஒருத்தர் படி சொல்றாங்க, இப்படி அவர் சிலர் போற இடங்கள்லாம் சந்தோஷத்தை கொடுப்பாங்களாம், சிலர் போனாதான் சந்தோஷமே வருமா. போனாதான். அப்போ நீங்க போற இடத்துல சந்தோஷம் கொடுக்குறீங்களா, நீங்க இடத்த விட்டு காலிப்படாதான் சந்தோஷம் வருதா? அந்த பிரதர் வந்தாலே ஒரு சந்தோஷங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. இவர் எப்போ போவாரு அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை என்ன கூடாது, இருக்கக்கூடாது. சரி, அப்போ மகிழ்ச்சி உள்ள ஒரு சபை மக்களாக தேவ பிள்ளைகளாக காணப்பட ஆண்டவர் கிருபை தருவாராக. அடுத்ததாக 9ஆவதாக 47ஆம் வசனம், ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ஹல்லேலூயா. தயவு பெற்றிருந்தார்கள். they were enjoying the favor of all the people. அவர்கள் மற்றவரிடத்தில் ஒரு தயவு, ஜனங்களிடத்தில் தயவு பெற்ற ஒரு சபை. ஜனங்களிடத்தில் அப்படி என்று சொன்னால் சபைக்குள்ளாக மாத்திரமல்ல, வெளியே இருக்கிற மக்களிடத்தில் அவர்களுக்குள்ள என்ன வந்துருச்சு, ஒரு தயவு உண்டாயிருச்சு. போற இடங்கள் எல்லாம் அவர்களுக்கு உதவிகள் கிடைத்தது. ஏன்னு சொன்னா, இது பாருங்க, மற்றவருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய இது ஒரு காந்த சக்தி உள்ள ஒரு சபையா இருந்துச்சு. ஹல்லேலூயா. It was a magnetic church. People were attracted.
நமக்கு உதவி செய்வதற்காக அவர்கள் வரக்கூடிய அளவிலே அந்த சபை காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, இயேசுவை நம்மிடத்திலே ஜனங்கள் காண வேண்டும். அந்த இயேசுவை காணும் பொழுது மக்கள் நம்மிடத்திலே கவரப்படுவார்கள். அல்லேலூயா. ஜனங்களுடைய தயவு நம்முடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கும். தயவு, சமுதாயத்திலே தயவு உள்ள சபையாக நம்முடைய சபை இருக்க வேண்டும். மக்களிடத்திலே, அதிகாரிகளிடத்திலே ஒரு தயவு நமக்கு கிடைக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஏன் அவர்களுக்கு கிடைத்தது? என்னால் அவரிடத்தில் அன்பு இருந்தது, இரக்கம் இருந்தது, மகிழ்ச்சி இருந்தது, நேர்மை இருந்தது, ஒற்றுமை இருந்தது, கபடமில்லாத ஒரு வாழ்க்கை இருந்தது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த சபை ஒரு கவர்ந்தெழுக்கிற, ஜனங்களுடைய தயவை கவர்ந்தெழுக்கிற ஒரு சபையாக, ஜனங்களுடைய அந்த கவனத்தை கவர்ந்தெழுக்கிற ஒரு சபையாக அது காணப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹலோ, வேதம் சொல்லுகிறது, மனுஷன் நம்முடைய நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாஷ். ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். மக்களுடைய தயவு நமக்கு உண்டாக கர்த்தர் வரும் நாட்களை கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. கடைசியாக, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அது ஒரு வளர்கிற சபை. ஹல்லேலூயா. இட் வாஸ் a growing church. அது வளர்கிற ஒரு சபையாக அந்த சபை இருந்தது. சபை வளர்ந்தது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா சபை வளரும். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை செய்வார். இங்க போட்டிருக்கு, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர். நமக்கு பாருங்க, யாருக்கு அங்க மகிமை வந்தது? கர்த்தர். கர்த்தர் கர்த்தர் சேர்த்து கொண்டு வந்தார். அவர்கள் பிரசங்கித்தார்கள், ஜெபித்தார்கள், ஆராதித்தார்கள், துதித்தார்கள், பகிர்ந்து கொண்டார்கள், சாட்சியாக வாழ்ந்தார்கள். ஆனால் வளர்ச்சியை கொடுத்தவர் யார்? கர்த்தர். ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்யணும். நம்ம செய்ய வேண்டியதை பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் நினைக்கிறேன், நான் நட்டேன், அப்போலோ தேவனே என்ன பண்ணாரு? தேவனே விளை செய்தார் மட்டும் போடல. நான் என்ன பண்ணேன்? நட்டேன். அப்போலோ என்ன பண்ணாரு? நீர் பாய்ச்சினார். நீர் பாய்ச்சினார். அப்போ நட வேண்டும். நம்ம விதைய விதைக்கணும். விதையை என்ன பண்ணணும்? போடணும். இதெல்லாம் விதைகள் முன்னாடி சொல்லப்பட்டது. சுவிசேஷமாக விதையை நம்ம போடணும். It was an evangelistic church. அது ஒரு சுவிசேஷ அறிவிக்கிற சபையாக இருந்தபடினால தான் வளர்கிற சபையாக இருந்தது. பாருங்க, கர்த்தர் ரட்சிக்கப்படுகிற அனுதினமும் சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ நம்ம செய்யறது நம்ம செஞ்சா கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்வார். ஹல்லேலூயா. வளர்ச்சியை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. சபையிலே கர்த்தர் வளர்ச்சியை தருவார். பல மடங்காக ஆண்டவர் பெருக்கத்தை வரும் நாட்களில் ஆண்டவர் தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உண்மையான வளர்ச்சி எண்ணிக்கையில மாற்றமல்ல, எண்ணிக்கையில வளர்ந்தது உண்மைதான். நீங்க 2:41 வாசித்தீங்கன்னா 3000 பேரும் போட்டிருக்கு. 47 தினந்தோறும் ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் சேர்த்து கொண்டு வந்தார். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் 5000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். 5:14 போட்டிருக்கு. 5:14 திரளான ஆண்களும் பெண்களும் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 6:7 போட்டிருக்கு, சீஷர்கள் பெருகினார்கள். சீஷர்கள் என்ன பண்ணாங்க? பெருகினார்கள். அப்போ ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாயிற்று. ஜபத்தில் வளர்ச்சி, சீஷத்துவத்தில் வளர்ச்சி, அன்பில் வளர்ச்சி, சாட்சியில் வளர்ச்சி. அது ஒரு வளர்ச்சி அடைகிற சபை. ஹல்லேலூயா. சபையில் வளர்ச்சி உண்டாகணும். நான் வளர்ந்தா சபை வளரும். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாம் வளரணும், நான் வளரணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் வளர்ந்து கொண்டே இருக்கணும். கர்த்தரிலும் அவருடைய அறிகிற அறிவிலும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 2 பேதுரு 3:18 சொல்கிறது, வளருங்கள், வளருங்கள். 2 பேதுரு 3:18, 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், வளருங்கள், வளருங்கள், புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல நீங்கள் வளரும்படி வசனத்திலே வாஞ்சி வளரணும் அப்படின்னு அங்கே பேதுரு பலமுறை எழுதுறார். வளருங்க, வளருங்க, ஆவிக்குரிய குணத்தில் வளருங்க. சபை எண்ணிக்கையிலே கர்த்தர் வளர செய்வார். ஹல்லேலூயா. சபை வளரும். அநேக மக்கள் கர்த்தரிடத்தில் வருவார்கள். ஏன்னா இந்த இடத்துல மகிழ்ச்சி இருக்கிறது, இந்த இடத்துல ஒரு மனம் இருக்கிறது, இந்த இடத்துல ஹல்லேலூயா விடுதலை இருக்கிறது என்று சொன்னால் ஜனங்கள் வருவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம் என்ன பண்ணாரா? சபைகளை சேர்த்து கொண்டு வந்தார். அந்த கிருபைகளை கர்த்தர் தருவாராக. அப்படிப்பட்ட ஒரு சபையாக கர்த்தர் நம்முடைய சபையை கர்த்தர் மாற்றுவாராக. அப்போஸ்தலர் 2 சபை, எல்லாம் சொல்லுங்க, இந்த சபையாக மாறணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2 சபை. நான் சொன்னேன், அது வார்த்தை அடிப்படையாக கொண்ட சபை, ஒரு மனப்பாடு உள்ள சபை, ஜெபிக்கிற சபை,
ஒரு பயபக்தி உள்ள, கர்த்தருக்கு பயந்த ஒரு சபை, விட்டுதலை அளிக்கிற ஒரு சபை, பகிர்ந்து கொடுக்கிற ஒரு சபை, ஆராதிக்கிற துதிக்கிற சபை, மகிழ்ச்சி உள்ள சபை, தேவ தயவு பெற்ற, அல்லாவிட்டால் ஜனங்களுடைய தயவு பெற்ற ஒரு சபை, வளருகிற சபை. கர்த்தர் அப்படிப்பட்ட சபையாக கர்த்தர் நம்முடைய சபையை கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா.